ஹாய் வணக்கம், நான் ஜேன் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கோட அஃபீஷியல் மொபைல் பேங்கிங் ஆப்பான இன்பே ஆப் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அதாவது உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு மணி மாற்றுறது, அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது யூஸிங் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, ஸோ இன்பே ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது அதில் வந்து மூணு மெத்தட் இருக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி, நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியும் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தும் ஆக்டிவேட் பண்ணலாம். இது ரெண்டும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் இந்தியன் பேங்க்கோட இன்பே ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்து அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு இப்போ வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்பே ஆப்பை இங்கே ஃபோனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆப்பில் மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற லாகின் அப்படின்னு இருக்கிற அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஃபோனில் ஆப்பை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் ஃபீல்டில் வந்து உங்களோட சிஐஎஃப் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி இருக்கும். பாஸ்வேர்ட் ஃபீல்டில் உங்களோட எம்பின் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு எம்பின் அண்ட் ஒரு எம்டி பின் செட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை ஞாபகம் வச்சுருப்பீங்க. அந்த பின் நம்பரை தான், அந்த எம்பின் நம்பர், லாகினுக்கு யூஸ் பண்ணப்படுற எம்பின் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஆப்குள்ளே லாகின் ஆகிடலாம். ஆப்குள்ளே லாகின் ஆனதுக்கப்புறமா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதாவது என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர், இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு வேறு அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு நடுவில் எப்படி வந்து மணி மாற்றிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் செல்ஃப் அக்கௌண்ட். டு அதர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யாருக்காவது மணி மாற்ற விரும்புகிறீங்க, ஆனால் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். மூணாவது ஆப்ஷன் வந்து யாருக்காவது மணி அனுப்ப விரும்புகிறீங்க, ஆனால் அவங்க வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சில்ல வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐஎம்பிஎஸ் மூலமாக மணி அனுப்புறதுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது இந்தியன் பேங்க்கோட கிரெடிட் கார்டு பேமெண்ட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஃப்த் ஆப்ஷன். அதுக்கப்புறமா மேனேஜ் பெனிஃபிஷியரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் யாருக்கு மணி அனுப்பணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து அவங்கள வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங்லேயும் பண்ணலாம், இல்லைனா நெட் பேங்கிங்லேயும் பண்ணலாம். நெட் பேங்கிங்கில் வந்து எப்படி ஒரு பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து பெனிஃபிஷியரிஸ் ஆட் பண்ணுறதுனா பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இங்கே ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்இஎஃப்டி ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களோட நீங்கள் யாருக்கு மணி மாற்ற போகிறீங்களோ அந்த பெனிஃபிஷியரோட அக்கௌண்ட் வந்து வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் என்இஎஃப்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இப்போ ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட். இப்போ வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல பெனிஃபிஷியராக ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் காட்டும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நியூவாக பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிற பெனிஃபிஷியரியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே அந்த பெனிஃபிஷியரோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் இப்போது எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நான் 500ன்னு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். அதாவது என்ன ரீசனுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் காமிக்கும் போது அந்த நீங்கள் கொடுக்குற ரிமார்க்கும் அதில் சேர்ந்து வரும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம எதுக்கு பண்ணோம் அப்படின்னு மறந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குது, அது ஏன் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நமக்கே சில ட்ரான்சாக்ஷன்ஸ் குழப்பம். ஸோ அந்த குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து யாருக்கு பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும். ஸோ எதுக்கு பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சிம்பிளாக ஏதாவது எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா முக்கியமாக எம்டி பின், அதாவது மொபைல் டிரான்சாக்ஷன் பின், மொபைல் பேங்கிங்கோட டிரான்சாக்ஷன் பின். இந்த பின் நம்பர் வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு எம்பின் அண்ட் ஒரு எம்டி பின் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த எம்டி பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். மொபைல் பேங்கிங்கில் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணணுனாலும் இந்த எம்டி பின் தேவைப்படும். ஸோ அந்த எம்டி பின்னை நீங்கள் எங்கேயாவது சேஃபாக எழுதி வைக்கணும், இல்லை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான். எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாப்அப் வரும்.
பாப்பப்பில் வந்து உங்கள் அக்கௌண்ட் எது, மாற்ற போகிறவங்க அக்கௌண்ட் எது, எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன ரீசனுக்காக மாற்றுறோம், அப்புறம் என்ன பேமெண்ட் டேட், அதாவது இன்றைக்கி டேட்டு. சப்போஸ் நீங்கள் வீக்கெண்டில் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் டேட்டு காட்டும். ஸோ இதெல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அமௌண்ட் வந்து சில பேர் வந்து 500 பதிலாக 5000 ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறெல்லாம் விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பாப்பப். இந்த பாப்பப்பில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நோன் கொடுத்து போய் மாற்றிடலாம். ஸோ எனக்கு இப்போது எல்லாமே கரெக்டு. ஸோ எஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை இங்கே என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஓடிபியை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. இந்த மெசேஜுக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு இதே டைமில் ஒரு எஸ்எம்எஸும் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸும் வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சுது. இது ரொம்ப சிம்பிள். இந்தியன் பேங்க்கோட இன்பே ஆப் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா ஃபியூ மினிட்ஸில் வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி மாற்றிடலாம். அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இப்போ பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.